சென்ற வகுப்பில் முதலியல் இலக்கண பகுதியை பார்த்தோம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணத்தில் வந்து தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர் பார்த்தோம். அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொற்றொடர். போன வகுப்பிலே பார்த்தோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் எனப்படும். இந்த தொடர் ரெண்டு வகைப்படும். அவை தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். இன்றைக்கி நம்ம பாடப்பகுதியில் தொகைநிலை தொடர் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர்னா என்ன? வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க, புளி, உப்பு, தேங்காய், பருப்பு எல்லாத்தையும் போட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தொகையல் பண்ணி வச்சுருக்கேம்பாங்க. அதில் வந்து எந்த சுவை மேலோங்கி இருக்கோ அந்த தொகை வெங்காய தொகையல்பாங்க. வெங்காயத்தோட சுவை அதிகமாக இருந்தாக்க, தேங்காயோட சுவை அதிகமாக இருந்தாக்க தேங்காய் துவையல்பாங்க. ஆனால் எதுவுமே வந்து உனக்கு வந்து எல்லா பொருள்களும் கலந்துருக்கும், நேரடியாக நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் சுவைக்கு தெரிகின்றது. அதை போல சொற்கள், அதாவது பெயர் சொல்லோட வினை சொல்லும் அல்லது பெயர் சொல்லும் சேரும் பொழுது, பெயர் சொல்லோட வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் பொழுது அதற்கு இடையில வேற்றுமை உருவு, வினை, பண்பு, உவமை, உமை ஆகிய உருபுகள் மறைந்து நின்று சொற்கள் வந்து ஒரே சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர். எப்படி நம்ம எல்லா பொருள்களையும் போட்டாலும் தொகையில் ஒன்றாக இருக்கோ, அதே போல ரெண்டு சொற்களுக்கிடையே உருவுகள் மறைந்து வந்து ஒரே சொல் போல் நிற்குமானால் அது தொகை எனப்படும். இரண்டு சொற்களுக்கிடையே என்னென்ன உருவுகள்? வேற்றுமை உருவுகள், வினை உருவுகள், பண்புருவுகள், ஓமை உருவுகள், உம்மென்னும் உருவுகள் என்ற உருவுகள் மறைந்து நின்று ஒரே சொல் போல் நிற்குமானால் அதனை நாம் தொகை என்று கூறுகிறோம். சான்று கரும்பு தின்றான். கரும்பு தின்றான் அப்படிங்கும்போது கரும்பை தின்றான். தொகை விரிக்கும் பொழுது கரும்பை தின்றான். அப்போ இங்கே என்ன இருக்கு? வேற்றுமை உருவு இருக்கு. வேற்றுமையை பற்றி நம்ம வந்து சென்ற வகுப்புலேயே நம்ம படிச்சிருப்போம். நிறையா வந்து வேற்றுமை தொகையெல்லாம் வந்து நடத்துறதுக்கு முன்னாடி வேற்றுமையை பற்றி கொஞ்சோண்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ரெண்டு சொற்களுக்கிடையே உருவுகள் மறைந்திருப்பது சொன்னேன். இந்த தொகை எத்தனை வகைப்படும் அப்படின்னா தொகை 6 வகைப்படும். தொகை 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை மற்றும் அன்மொழி தொகை. எந்த உருவு சேர்ந்திருக்கோ அதை வச்சு அந்த தொகைன்னு சொல்கிறோம். முதல்ல நம்ம வந்து வேற்றுமை தொகையை பார்க்கலாம். ஒரு தொடரில் வந்து வேற்றுமை உருவுகள் உள்ளது வந்து ஐ, ஆல், கூ, இன், அது, கண் என்ற உருவுகள் மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. உதாரணமாக வந்து பால் பருகினான். நம்ம அதை விரித்து சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? பாலை பருகினான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க பால் பருகினான்ல ஐ என்ற உருவு மறைஞ்சு வந்திருக்கு. பாலை பருகினான் என்ற ஐ என்ற உருவு மறைஞ்சு வந்ததுனால அதை வந்து நம்ம வேற்றுமை தொகைங்கிறோம். வேற்றுமைனா என்ன? வேற்றுமைனா என்ன? ஏற்கும் எவ்வகை பெயருக்கும் இறுதியாய் வந்து பொருள் வேறுபாடு உணர்த்துவது வேற்றுமை. ஏற்கும் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமைன்னு சொல்கிறோம். உதாரணமாக ஆசிரியர் பாராட்டினார். ஆசிரியர் பாராட்டினார்ங்கிறதுல வந்து ஐ என்ற உருவு மறைஞ்சிருக்கு. ஆசிரியரை பாராட்டினார். ரெண்டுத்துக்கு வேறுபாடு பாருங்க. ஆசிரியர் பாராட்டினார், ஆசிரியரை பாராட்டினார். ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்குல்ல. ஆசிரியர் பாராட்டினார்னு சொல்லும்போது ஆசிரியர் யாரையோ ஒருத்தரை பாராட்டியிருக்காருன்னு அர்த்தம். ஆசிரியரை பாராட்டினார் அப்படிங்கும்போது ஆசிரியர் பிறரால் பாராட்டப்படுவதை நாம் அறிகின்றோம். இது மாதிரி வந்து பல சான்றுகள் இருக்கு உனக்கு. அது முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது, அதை பற்றி நம்ம பேச போறல. இரண்டாம் வேற்றுமை வந்து ஐ என்ற உருவு. மூன்றாம் வேற்றுமைனா ஆல், ஆன், ஒடு, ஓடு. நான்காம் வேற்றுமைனா கூ என்ற உருவு. ஐந்தாம் வேற்றுமைனா இல், இன் என்ற உருவு. ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆ. ஏழாம் வேற்றுமை கண் என்பது. இந்த உருவுகள் மறைந்து வருவது நம்ம வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இது வந்து இரண்டாம் வேற்றுமையை சொல்கிறோம். இரண்டாம் வேற்றுமை தொகை நிலம் கடந்தான். நிலம் கடந்தான்னா அதை விரிக்கும் பொழுது நிலத்தை கடந்தான். நிலம் கடந்தான் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு சான்று. இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு சான்று வந்து நிலம் கடந்தான். அதை விரிக்கும் பொழுது நிலத்தை கடந்தான். ஐ என்ற உருவு அங்கே இருக்கு. ரெண்டு சொற்களுக்கிடையே ஐ என்ற உருவு இருக்கு. மூன்றாம் வேற்றுமை தொகை தலை வணங்கினான். தலை வணங்கினான் என்ற சொல்ல விரிக்கும் பொழுது தலையால் வணங்கினான். தலையால் வணங்கினான் அப்படிங்கும்போது என்ன, ஆல் என்ற உருவு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது மூன்றாம் வேற்றுமை தொகை. நான்காம் வேற்றுமை தொகை உனக்கு ரொம்ப பிடிச்சது சப்பாத்தி குருமா. சப்பாத்தி குருமான்னு சொல்லும்போது அங்கே கூ என்ற உருவு மறைஞ்சிருக்கும். சப்பாத்திக்கு குருமா இது வந்து நம்ம வழக்காற்றில் சொல்கிறது. உனக்கு நான் கேட்கணும் அந்த உருவோட சொல் பொருள் எப்படி மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா தசரதன் மகன் ராமன். தசரதன் மகன் ராமன் அப்படிங்கும்போது ராமன் தம்பி இலக்குவன் அப்படிங்கும்போது ராமனுக்கு தம்பி இலக்குவன். தசரதனுக்கு மகன் ராமன். கூ என்ற உருவு மறைந்து வந்ததால் அது நான்காம் வேற்றுமை தொகை. ஐந்தாம் வேற்றுமை தொகைனாக்கா ஊர் நீங்கினான். பொதுவாக நம்ம சொல்கிறது ஊர் நீங்கினான்னா ஊரின் நீங்கினான். இங்கே நான் வந்து கொடுத்துருக்கிற சான்று வந்து மலை அருவின்னு கொடுத்துருக்கேன். மலை அருவினா மலையிலிருந்து விழும், மலையின் வீழருவி, மலையின் வீழருவி அப்படின்னு சொல்கிறது. நம்ம பொதுவாக வந்து இலக்கணத்தை சொல்கிறது. உனக்கு ஈஸியாக புரியணுன்னாக்க ஊர் நீங்கினான் இன் அல்லது இன் அல்லது இல் என்ற உருவு மறைஞ்சு வந்திருக்கும். ஊரின் நீங்கினான் என்பது ஐந்தாம் வேற்றுமைக்கு சான்று. அடுத்தது ஆறாம் வேற்றுமை அப்படிங்கும்போது அதாவது என் கை, எனது சட்டை, மலர் நீட்டம். மலர் நீட்டம் அதாவது வள்ளுவர் அடிக்கடி மோப்ப குழையும் மலர் நீட்டம் என்ற வார்த்தை அனிச்ச மலரை பற்றி சொல்லும்போது மலர் நீட்டத்தை பற்றி பேசுகிறார். மலர் நீட்டம்னா அதை விரிக்கும் பொழுது மலரினது நீட்டம். என் கை அப்படிங்கும்போது எனது கை, அது என்ற உருவு மறைந்து வருவதால் அது ஆறாம் வேற்றுமை தொகை. ஏழாம் வேற்றுமை தொகை வந்து குகைப்புலி, குகை கண் புலி, குகை கண், கண் என்ற உருவு அங்கே மறைஞ்சு வந்திருக்கு. இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குன்ற கூகை, குன்றின் கண் கூகை. கூகை என்றால் ஒரு பறவை. இப்போ நிலம் கடந்தான்னா நிலம் கடந்தான்ங்கிறது இரண்டாம் வேற்றுமைக்குரிய தொகைக்குரிய சான்று. மூன்றாம் வேற்றுமை தொகைக்குரிய சான்று தலை வணங்கினான். நான்காம் வேற்றுமை தொகைக்குரிய சான்று வந்து கூலி வேலை. ஐந்தாம் வேற்றுமைக்கு வந்து மலை அருவி. ஆறாம் வேற்றுமை தொகைக்கு சான்று வந்து என் கை. ஏழாம் வேற்றுமை தொகைக்கு சான்று வந்து குன்ற கூகை. இது எல்லாத்துலேயுமே ரெண்டு சொற்களுக்கிடையே ஐ ஆல் கூ இன் அது கண் என்ற வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்துள்ளது. ஏன் இதை நான் திருப்பி நான் சொல்கிறேன்னாக்க அடுத்ததில் வந்து உருவோட பயன் தரக்கூடிய சொல்லும் மறைந்து வரும். உருவோட பயன் தரக்கூடிய சொல்லும் மறைந்து வந்தால் அதனை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் என்று சொல்லுவோம். இப்போ உதாரணமாக வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் சான்று என்ன அப்படின்னாக்க தேர்ப்பாகன். தேர்ப்பாகனை வந்து எப்படி விரிப்போம்? தேரை ஓட்டும் பாகன். தேரை ஓட்டும் பாகன். ஐ என்ற உருவு இருக்கு. ஓட்டும் என்பது பயன் தரக்கூடிய சொல். அப்போ இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். மூன்றாம் வேற்றுமைக்கு வந்து பொற்குடம். பொற்குடம் என்பது எப்படி விரிப்போம்? பொன்னால் ஆகிய குடம். ஆல் என்ற உருவு இருக்கு. ஆகிய என்ற பயன் தரக்கூடிய சொல்லும் இருப்பதால் இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு சான்று வந்து உங்களுக்கு வந்து தலைவலி மருந்து. தலைவலி மருந்து அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கட்டாயமாக அமிர்தாஞ்சன் தான் ஞாபகம் வரும். அப்போ தலைவலிக்கு தரும் மருந்து என்பது வந்து நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு சான்று. ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமைக்கு வந்து நம்ம வந்து சான்று சொல்லும்போது குழாய் நீர், குழாயிலிருந்து வரும் நீர் அப்படின்னு சொல்லும்போது வந்து நமக்கு வந்து ஐந்தாம் வேற்றுமை. இன்னொன்று வந்து அடுப்பு புகை, அடுப்பிலிருந்து வரும் புகை, அடுப்பிலிருந்து
வரும் புகை. இல் என்ற உருபிற்கு இருந்து என்ற பயன் தரக்கூடிய சொல் இருக்கு. குழாய் நீரும் சரி, அடுப்பு புகையும் சரி, ரெண்டுமே 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகைக்கு சான்று. இது விரிக்கும் பொழுது எப்படி சொல்லணும்? அடுப்பிலிருந்து வரும் புகை அல்லது குழாயிலிருந்து வரும் நீர். 6ஆம் வேற்றுமைக்கு உருபும் பயனும் உடன் தொகையும் இல்லை. நமக்கு ரொம்ப சௌரியம். 6ஆம் வேற்றுமைக்கு உருபும் பயனும் உடன் தொகையும் இல்லை. 7ஆம் வேற்றுமை கடைசரக்கு. கடைசரக்குன்னு சொல்லும்போது கடையில் கிடைக்கும் சரக்கு. இன்னொன்று இருக்கு உங்களுக்கு தண்ணீர் பாம்பு. அதுவும் 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும். தண்ணீரின் கண் வாழும் பாம்பு. எல்லாத்துலேயுமே நீங்கள் சான்று மட்டும் தெரிஞ்சா போகிறோம். தொகை விரி அவங்க கேட்க போறல. தொகை விரிய உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே சொல்லிட்டு வரோம். ஓகே, தொகை இதோட முடிஞ்சிடும். அடுத்த வகுப்பில் வினைத்தொகை பற்றி நம்ம பார்க்கலாம்.